எபிசோடு 68 காதலுக்காக நடந்த போராட்டம். மேகனா அருணை பிரிந்த போதிலிருந்தும் அவளது வாழ்க்கை வெறுமையாக உணர்ந்தாள். அமெரிக்காவில் இருந்தாலும் அவளது நினைவுகள் எப்போதும் அருணை சுற்றியே இருந்தன. அவள் கனவுகளிலும் நெஞ்சிலும் அவனது சாயல் நிறைந்திருந்தது. ஆனால் அவளது குடும்பத்தினர் தன் கனவுகளை கலைத்துவிட்டதாக அவளுக்கு ஒரு கோபம் இருந்தது. ஒரு நாள் அமெரிக்காவில் உள்ள இந்திய சமூகவாசிகள் நடத்தும் கலாச்சார விழாவில் மேகனா கலந்து கொண்டாள். அங்கே தன்னை போலவே பலரும் தங்களது உண்மையான விருப்பங்களை விட்டுவிட்டு குடும்பத்திற்காக பலியாகி வாழ்வதை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர். இது மேகனாவின் உள்ளத்தை மேலும் குழப்பியது. இந்தியாவில் இருந்த அருண் மேகனாவை பிரிந்ததிலிருந்து சோகமாக இருந்தான். அவனது வாழ்க்கை அவளின்றி வெறுமையாக உணர்ந்தான். மேகனாவின் திருமணம் அவளது பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவன் பயந்து கொண்டிருந்தான். அவளுக்கு தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்தான். அவன் நண்பர்களிடம் உதவி கேட்டான். அருண் அவளது பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று பேசலாமா அல்லது மேகனாவை நேரில் சென்று சந்திக்க வேண்டுமா என்ற யோசனையில் அவன் இருந்தான். ஆனால் அவனது நிலை மிகவும் கடினமாகவே இருந்தது. அவன் தனது காதலை வெற்றி பெற செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஒரு நாள் மேகனாவிற்கு எதிர்பாராத ஒரு அழைப்பு வந்தது. மேகனா, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? உன் உண்மையான விருப்பம் என்ன என்ற அழைப்பின் மறுபுறம் ஒரு மர்ம குரல் கேட்டது. நான் என்று தடுமாறிய மேகனா அவளது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தாள். ஆனால் அந்த குரல் தொடர்ந்து, உன் வாழ்க்கையை நீயே நிர்ணயிக்க வேண்டும், இதை மறந்துவிடாதே என்று கூறியது. இந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின. நான் என் வாழ்க்கையை யார் கணக்கிட வேண்டுமோ அவர்களுடன் வாழ்வேன் என்று மனதிற்குள் உறுதி கொண்டாள். மேகனா தன்னுடைய முடிவை எடுத்தாள். நான் இந்தியா திரும்ப போகிறேன் என்று உறுதி செய்து அவள் குடும்பத்தினரிடம் எதிர்த்து நின்றாள். ஆனால் அவர்கள் அதற்கு தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். நீயே முடிவு செய்ய போகிறாய், நீ நம்ம குடும்பத்துக்கு அவமானம் உண்டாக்க போகிறாயா என்று அவளது தந்தை சத்தமாக கத்தினார். ஆனால் மேகனா இதை விடப்போவதாக இல்லை. நான் உண்மையாக விரும்புவது என்னவோ அதை செய்ய போகிறேன் என்று அறிவித்தாள். அடுத்த நாளே மேகனா இந்தியா திரும்ப விமான டிக்கெட் புக் செய்தாள். விமானத்தில் அமரும் போது அவள் மனம் ஏதோ ஒரு துடிப்புடன் இருந்தது. விமானம் இறங்கியவுடன் மேகனா நேராக அருணின் வீட்டிற்கு சென்றாள். அருண் வீட்டு வாசல் முன்பே எதிர்பாராதபடி நின்ற மேகனாவை அவனை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அருண் கதவை திறந்து அவளை பார்த்தவுடன் அவனும் அதே உணர்வோடு அவளை அணைத்து கொண்டான். மேகனா, இது உண்மையா என்று அவன் கேட்டபோது அவள் சொன்னாள், ஆமாம், இனிமேல் நம்மை பிரிக்க யாராலும் முடியாது. அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து நின்றபோது கடைசி முறையாக ஒரு சோதனை அவர்கள் காதலின் முன் வந்து நின்றது. மேகனாவின் குடும்பத்தினர் அங்கே வந்தனர். நீ வீணாக வாழப்போகிறாய் மேகனா என்று அவள் தந்தை கோபமாக கூறினார். ஆனால் மேகனா, இது வீணான வாழ்க்கை இல்லை அப்பா, நான் என் வாழ்க்கையை உண்மையாக வாழப்போகிறேன் என்று உறுதியுடன் பதிலளித்தாள். அவளது தந்தை முதலில் எதிர்த்தாலும் மேகனாவின் உறுதியை பார்த்து மெதுவாக அவளது முடிவை ஏற்றுக்கொண்டார். அந்த நாளில் இருந்து மேகனா மற்றும் அருணின் காதல் வெற்றி பெற்று அவர்கள் ஒன்றாக இணைந்தனர். இத்துடன் இந்த கதை முடிகிறது. காதல் நம்பிக்கையோடு இருந்தால் எந்த தடையும் கடந்து வெல்லும். காதல் வெல்லட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.